தமிழக அரசியல் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது என்னென்னா, இப்போ வர சாதாரண கூட்டணிலாம் இல்லை. இது ஒரு ஃபுல் ரீசெட் பட்டன். அதாவது என்ன ரீசெட் பட்டன்னா என்னன்னு சொல்கிறேன். தாவேகா டிவிகேவோட கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எந்த கட்சிகள்லாம் இவங்க கூட கூட்டணி அமைக்க போகிறாங்க, விஜய் பர்சனலாக யார் யாரெல்லாம் சூஸ் பண்ண போகிறாங்க, வேட்பாளராக யாரை நிற்க வைக்க போகிறாங்க, அது எல்லாத்தையும் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்த்தா கிளியராக பாலிடிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சினிமாவில் தான் மாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தா இப்போ பாலிடிக்ஸில் கிளாஸ் பண்ண ஆரம்பித்தார். விஜயோட என்ட்ரியை பார்த்து நிறைய பேர் பார்த்தா கதை கலங்கிட்டாங்க. அதுதான் உண்மையான விஷயம். பரம்பரையாக ஆண்டுக்கிட்டு வந்த கட்சிகள்லாம் விஜயோட என்ட்ரி பார்த்து கொஞ்சம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, யூத், மிடில் கிளாஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆப்ஷனை தேடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் ஃபில் பண்ணிட்டாரு டிவிகேவோட கட்சி தலைவர் விஜய் அவர்கள். சரி, இந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ யார் யாரெல்லாம் இவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, முக்கியமான கேள்வி என்ன, டிவிகே கூட்டணியில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா கூட்டணி வரப்போகிறதா ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் கூட கூட்டணிக்கு யார் யாரெல்லாம் வரலான்னு இருக்கலாம், வந்தாக்கா இவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக அமையும் சொல்கிறேன். ஸ்மால் ரீஜினல் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் கேஸ்ட் பேஸ்டு இன்ஃப்ளூயன்சர் பார்ட்டிஸ், இண்டிபெண்டன்ட் லீடர்ஸ், யூத் பேஸ்டு மூவ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தா இந்த பார்ட்டிஸ்லாம் பார்த்தா விஜய் கட்சி கூட ஹேட் ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம். அதுக்குன்னு பெரிய பெரிய கட்சிகள்லாம் ஹேட் ஆவாங்கன்னு நினச்சி பார்க்காதீங்க. புதுசாக ஆரம்பித்து ஏஐஏடிஎம்கே இவங்க ஜாயின் ஆனால் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இவங்க எல்லாம் ஜாயின் ஆனால் சான்சஸ் நிறைய குறைவாக தான் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஜாயின் ஆவாங்களா இல்லையான்னு. பட் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் என்ன தான் இருந்தாலும் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஹிடனான சப்போர்ட்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் அலைன்ஸ் பார்த்தா இவங்களுக்கு ரியலாக பார்த்தா செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் ரியல் பாலிடிக்ஸில் இருக்கிற ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். விஜய் தேர்வு செய்ய போகிற முக்கியமான வேட்பாளர்கள் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முக்கியமான கேம் சேஞ்சரை இவங்க தான். விஜய் எப்படி கேண்டிடேட்டரை செலக்ட் பண்ணுவாங்க, ஸோ இது ஒரு ஓல்டு பாலிடிக்ஸ் மாதிரி இல்லை, நியூ ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. க்ளீன் இமேஜ் கேண்டிடேட்டர், எந்த ஒரு கைது, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மாரி வழக்கங்களும் இல்லாமல் இருக்கணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க முன்னாடியே. கரப்ஷன் ஃப்ரீ பேக்ரவுண்ட், எஜுகேஷன், யங் ஃபேஸஸாக பார்த்தா இருக்கணும். சோசியல் சர்வீஸ் ரெக்கார்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தா பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு டாக்டர், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட், அதுக்கப்புறம் மட்டும் ரிட்டையர் ஆஃபீஸர், இந்த மாதிரி பல பேரை பார்த்தா இவங்க வேட்பாளராக நிற்க வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக மொத்தத்தில் மாஸ் ப்ளஸ் கிளாஸ் மிக்ஸ் ஆனால் கேண்டிடேட்டாக தான் இதுங்க வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஓட்டருக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தரும்னு நான் நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் சொல்கிறேன். டிவிக்கு ஸ்ட்ராட்டஜி சிம்பிளாக இல்லை, இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு நினைக்கிறேன். அர்பன் ஓட்டர் டார்கெட்டு, யூத் ஓட்டு, இவங்க எல்லாரையும் பார்த்தா டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேஜர் டார்கெட் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதுக்கப்புறம் என்ன டிஸ்அப்பாயின்மெண்ட் மக்களை தான் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தா நோட்டாக்கு போகிறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் யாருக்கு ஓட்டு போகிறது, எதனா போட்டு விடுமேன்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு விடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்துக்கிட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாறி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் ஒரு நியூ சம்பவம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே க்ளீனாகி ஒரு புதுசான பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்ச லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.